மதுரை அண்ணாநகர் அம்பிகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிர்ப்புறம் ஒலிம்பிக் ஜெராக்ஸ் வளாகம் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் முனைவர் ஜெகதீசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த விழாவில் மதுரை எக்கனாமிக் சேம்பர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் A.K. ஜமான், மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் R.M. சிவகுமார், மதுரை மாவட்ட பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ராஜசேகரன், மதுரை பிரிண்டர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் தலைவர் பாண்டியராஜன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள், கல்லூரி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை நகரின் மையப்பகுதியிலே அண்ணா நகரில் இன்றைக்கு ஒலிம்பிக் ஜெராக்ஸ் துவக்கப்பட்டிருக்கின்றது. அச்சகத்துறையிலே ஒரு 30 ஆண்டு கால அனுபவம் பெற்ற அருமை நண்பர் ரபீக் ராஜா மற்றும் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற திரு சையது ஆகிய இருவரோட முயற்சியினால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அச்சகத்துறையில் ஒரு சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த மிஷின் எல்லாமே சிவகாசியில் தான் அந்த அச்சகத்துறையில் இது வரைக்கும் இருந்துச்சு. இதை முதன்முறையாக மதுரைக்கு கொண்டு இங்கே அந்த வசதியை கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு பெயர் ஒலிம்பிக் ஜெராக்ஸ்னு ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பிரிண்டிங்கில் A to Z பிளேட் மேக்கிங்லேருந்து டியூப்ளெக்ஸு, கலர் பிரிண்டிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறது, அதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே புக்கு PDF ஃபார்மில் அனுப்புனா கூட ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு 1/4 மணி நேரத்தில் அது ரெடியாகி ஒரு காப்பி வேணாலும் கொடுக்கலாம், 100 காப்பி 1000 காப்பி வேணாலும் கொடுக்கலாம். அந்தளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். இன்றைக்கு இதோட தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு அரசு அலுவலகங்கள்லேருந்து நம்ம ஆஃபீஸு, கல்லூரி, அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனைக்குமே இந்த தேவைகள் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிறதுலேருந்து, ஒரு புக் ஃபார்மேட்டு, அப்புறம் தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய பைண்டிங் வால்யூம் எல்லாம் இருக்கும். அது போக இன்றைக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் புக்கு காப்பி வேணும் அப்படின்னா இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே 100 காப்பி 200 காப்பினாலும் அது வந்துடும். அதை காட்டிலும் பிரிண்டிங்கை காட்டிலும் சீப்பர் காஸ்ட்டில் இப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான வசதியெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. இது வரைக்கும் மதுரையில் கிடைக்காத வசதி அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். அந்த வசதிகள் இன்றைக்கு முதன்முறையாக துவங்கப்பட்டிருக்கு. ரபீக் ராஜா, சையது, அந்த டீம் ஒரு 3 மாத காலம் பாடுபட்டு இது பூரா நிறுவியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய இடம், விசாலமான இடம் மையப்பகுதியில் இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இவங்க என்ன பல்வேறு கிளைகளை துவங்கணும். இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். நன்றி நன்றி. சிறப்பு முதல்ல மதுரைக்கு இன்றைக்கி இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. அதான் சிறப்பு. இதை பார்த்துருக்கலாம், சிவகாசியில் இருக்கும், நிறைய மற்றெல்லாம் இருக்குது. மதுரைக்கு கொண்டு வந்தது இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்திலே வணிக இதழ் புக் அடிக்கிறோம். அந்த புக்கை அடுத்து கேட்கணும்னு வச்சுருக்கேன். 5500 காப்பி அடிக்கிறோம், மாதம் அடிக்கிறோம். அது கூட இங்கேயே பண்ணிடலாம். ஏன்னா இங்கேயே பிளேட் மேக்கிங், மல்டி கலர் பிரிண்டிங் எல்லாமே இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு வசதி மதுரைக்கு. மதுரை தொடர்ந்து தொழில் நகராக மாறிட்டு வரணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும், யங் என்டர்பிரினர் வரணும்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த மூவ்மெண்ட் இது மாதிரி இருக்கிறது எந்த அளவுக்கு மதுரைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நிகழ்வாக? நிச்சயமாக இது எல்லாரோட இதுக்குமே பயன்பாடு. இந்த பிரிண்டிங் இது வேணும்ல. அதனால் இது எல்லா துறைகளுக்கும், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும், புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய அத்தனைக்குமே வேணும். இப்போ ஒரு சாம்பிள் பார்த்தோம். கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு இங்கேருந்து அந்த பாக்ஸ் ரேப்பர் இது பாக்ஸ் போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தேவைகள் தான். இது இவங்க சொல்கிறாங்க நிறைய வர வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் PDF ஃபார்மேட்டில் எங்களுக்கு அனுப்புங்க,
உங்களை புக்கை கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணிடுறாங்கிறாங்க. இதை காட்டில் வசதி வேறு எங்கே இந்த மாதிரி வசதி எல்லாம் வரும்? அது மாதிரி இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வரும் டெக்னாலஜிலாம். அதுக்கு அடாப்ட் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். நம்மளும் வளர்ந்து மற்றவங்களையும் அதுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறத வேண்டுகோள். மற்றபடி மதுரை வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரியே 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி 10 ஆண்டுக்கு முன்னாடி இல்லை. 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. நிறைய டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு 10 வருஷத்தில் மதுரை வந்து கட்டாயமாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கும். அந்தளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் வரும். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் நிறைந்த ஒரு இதில் வந்து என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகிறோம்? பப்ளிக்ஸ் நியர்பை கலெக்டரேட் இருக்குது, காலேஜ் சரௌண்டிங்ஸ் இருக்குது. இப்போது டெக்னாலஜி வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, சரிங்களா? நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நம்ம இடத்துக்கு வரவே தேவையில்லை, சரிங்களா? onlineprintics.com ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்துடும். இப்போ சார் சொன்ன மாதிரி கலிஃபோர்னியாவிலேருந்து வந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டவங்க தான். ஸோ டிஜிட்டலையும் ஆஃப்செட்டையும் சாண்ட்விச் பண்ணி நம்ம வந்து என்னது கஸ்டமருக்கு கொடுக்குறோம். என்ன தான் நம்மள்ட்ட டெக்னாலஜி இருந்தாலும் அது போய் சேரணும்ல. இப்போ எல்லாமே ஃபோன் ஆயிடுச்சு. வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஹை குவாலிட்டி பிரிண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி வீட்லேயே டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராகவே சேஞ்ச் பண்ணியாச்சு சிட்டிக்குள்ள. உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் எதை பெஸ்ட்டாக சொல்லலாம்? இது வந்து என்னுடைய டீம் நாங்கள் தான் இதை கொடுக்குறோம் மதுரையில் அப்படின்ற மாதிரி எதை சொல்லுவோம்? ஆஃப்செட்டு, டிஜிட்டலு, பேக்கேஜிங், சரிங்களா? அப்புறம் பிளேட் ப்ரீ ப்ரெஸ், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது நம்மள்ட்ட மட்டும்தான். அதை இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆக்கி திரும்ப ஒரு தடவை வந்துட்டாங்க, நம்ம இதை பிடிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப அவங்கள என்னது வீட்டில் இருந்தே டெக்னாலஜி மூலிமா அவங்கள வந்து என்னது அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுறோம். வெப்சைட் மூலிமா onlineprintics.com ஒரு வெப்சைட் இருக்குது, அது மூலிமா பண்ணிடுறோம். உங்கள் பேர் டெஸ்டினேஷன்? என் பேர் முகமது ரஃபீக் ராஜா, எம்டி, மேனேஜிங் டைரக்டர். அது எப்படின்னா நம்ம நார்மல் இங்கு வந்து பேப்பரில் வந்து காஞ்சிரும். இதுக்கு ஸ்பெஷல் இங்கு போட்டுட்டு பிளாஸ்டிக்கில் வந்து காயாது உங்களுக்கு. ஸோ அது ஸ்பெஷல் இங்கு இம்போர்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி ப்ராடக்டாக ரெடி பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். வந்து இது வரைக்கும் சிவாசி போய்கிட்டு இருந்தால் கூட இப்போ மதுரையிலே கொடுக்குறாங்க. இப்போ முதல்ல பிரிண்டிங் கொடுக்கணும்னாவே ஒரு சில என்னது ஒரு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நெட்டில் ஆன்லைனில் போயிட்டுனாவே எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரைஸ் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் இல்லாத விஷயத்த ஒரு ப்ராடக்ட்டே இல்லைன்னாலும் அதை நமக்கு ப்ரைஸ் தெரியணும்னா வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். சென்னை விலைக்கு மதுரைன்ற மாதிரி சிவகாசி விலைக்கு மதுரை இல்லை, சிவகாசியோட கான்செப்ட் வேறு, சரிங்களா? இது வந்து எப்படி சொல்கிறது, யூஎஸில் யூரோப்பில் நடக்கிற விஷயத்த நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா ஒரு எண்ட் யூசர் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ சிவகாசியை பொறுத்தவரைக்கும் எண்ட் யூசர் போய் அங்கே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து எண்ட் யூசருக்கு டேரெக்டாக அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் சொசைட்டிக்கு என்னன்னு கேட்டிங்களா, இதுதான் விஷயம். டேரெக்ட் எண்ட் யூசருக்கு போய் இது சேர்ந்துடும். அது த்ரூ வெப்சைட் மூலயமா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி இது எல்லாமே நம்ம என்ன கொடுக்க முடியும், ஸ்டாண்டர்டாக கொடுக்க முடியும். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.